ஒரு பணக்கார வீட்டு பெண்ணு தன்னுடைய வீட்ல இருக்கும் குப்பையெல்லாம் எடுத்துக்கிட்டு ஒரு பேக்ல போட்டு குப்பை தொட்டியில வேகமா வீசுறா. அந்த பேக் கொஞ்சம் கிழிஞ்சிருந்ததால அவளுக்கே தெரியல. அது பக்கத்துல இருக்கக்கூடிய சுத்தம் செய்யற ஒரு ஆள் மேல பட்டுருது. அந்த சுத்தம் செய்யற ஆள் உடம்பு ஃபுல்லா அழுக்கா இருக்கிறாரு. இருந்தாலும் இந்த குப்பையும் பட்டு அவர் ரொம்ப அழுக்காயிறாரு. அவரு பணிவா போய், "மேடம், இந்த பேக்க என்ட்ட நீங்க குடுத்துருக்கலாம்ல. இப்ப பாருங்க, வீசுனீங்க, என் மேல பட்டுருச்சுங்க" அப்படின்னு சொல்றாரு. அத கேட்ட அந்த லேடி ரொம்ப கோவமா, "என்ன பிரச்சனை உனக்கு இப்போ? ஏற்கனவே அழுக்கா தானே இருந்த. போ போ" அப்படின்னு அவமானப்படுத்துறா. அவ பேச்சுல மனம் உடைஞ்சு அந்த பையன் அங்கேயே உட்காந்துட்டு, அங்க உள்ள குப்பையெல்லாம் சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த டயத்துல ஒரு ஃபோன் வருது. அந்த ஃபோன் கால்ல அட்டெண்ட் பண்ணும்போது அவன் தங்கச்சி, "அண்ணா, கல்லூரிக்கு கட்டணம் கட்டல. நீங்க பணம் ஏற்பாடு பண்ணிட்டீங்களா? வரும்போது நீங்க வீட்டுக்கு வரும்போது பணத்த ஏற்பாடு பண்ணிட்டு வாங்கன்னு" சொல்றா. அத கேட்டவுடனே அந்த பையனுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஐயோ! நம்ம பேசாம இது என்ன பண்ணலாம்? யார்ட்டயாவது கடன் வாங்கணுமான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, அங்கனக்குள்ள ஒரு மோதிரம் கிடக்கு. அப்போ ஒரு தங்க மோதிரமா இருக்கு. அந்த தங்க மோதிரத்த எடுத்து, "ஓ! இந்த மோதிரத்த வித்துறலாமா?" அப்படின்னு யோசிக்கிறான். அந்த டயத்துல அவன் ஃப்ரெண்டு எல்லாம் கால் பண்றாங்க. அவங்க கிட்டயும் ஆலோசனை கேட்குறான். "இந்த மாரி மோதிரம் கிடைச்சிருக்குடா. நான் என்ன பண்றது? தங்கச்சிக்கு வேற ஃபீஸ் கட்டணும்னு சொல்றாங்க. இப்போ என்கிட்ட காசே இல்ல. இந்த மோதிரத்த வித்துறலாமா? இது தப்பு இல்லையான்னு?" கேட்குறான். அவங்க எல்லாரும், "தப்பே கிடையாது. நீ வித்துரு" அப்படின்னு சொல்றாங்க. விக்கிறதுக்கு கடை வரையும் போயிடுறான். ஆனா, அவனுக்கு திடீர்னு அவங்க அப்பா சொல்லிக் குடுத்த 3 விஷயம் ஞாபகத்துல வருது. அது என்னன்னு பார்த்தா, அடுத்தவர்களின் பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது. அவர்களின் அனுமதி இல்லாமல் அவர்களின் பொருள தொடக்கூட கூடாது. தவறு செய்ய வாய்ப்பு இருந்தும் அதை தவிர்க்கிறவன் தான் உண்மையான நல்லவன். அப்படின்ற அந்த 3 விஷயத்த அவங்க அப்பா சின்ன வயசுல இருந்தே சொல்லிக் குடுத்து வளர்த்துருக்காரு. அது அவன் கண்ணு முன்னாடி வருது. இதெல்லாம் அப்பா சொன்ன வார்த்தைகளாச்சே! நம்ம இப்ப தப்பு பண்ணிட்டு இருக்கோம்ன்னு சொல்லிட்டு, உடனே திருந்தி என்ன பண்றான், அந்த பெண்ணுகிட்ட போயி குடுக்கலான்னு போறான் அந்த மோதிரத்த. கண்டிப்பா அவங்க தூக்கி வீசி எறிஞ்சதுலேருந்து தான் வந்திருக்கும். அவங்களோடதா தான் இருக்கும். நம்ம போய் குடுத்துறலான்னு சொல்லிட்டு போறான். அதை பார்த்த அந்த பெண்ணோட கணவர் அவனோட உடம்புல எவ்வளோ அழுக்கு இருந்தாலும், அவனோட மனசு பாரு எவ்வளோ சுத்தமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அந்த பொண்ணும் அத உணர்ந்து சாரி கேட்கிறா. இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தவறு செய்ய வாய்ப்பு இல்லாதவன் நல்லவன் கிடையாது. தவறு செய்யக்கூடிய வாய்ப்பு இருந்தும், அந்த தவறுன்னு உணர்ந்து, அதிலிருந்து விலகி நிற்பவன் தான் உண்மையான நல்லவன்னு சொல்றாங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப் ராம்ஸ் கார்ட்டூன் தமிழ்.